வாங்கத்த. ம். என்னம்மா துணியெல்லாம் மடக்கி வச்சிருக்கிறியா? பரவாயில்லையே, இந்த ரூம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறியே. உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ரூமுக்குள்ள வந்தா ஏதோ சந்த கடைக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். அப்படியே எல்லாம் கசகசன்னு போட்டு வச்சிருப்பான். நானும் அப்பப்போ வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாலும் மறுபடியும் அப்படியே தான் போட்டு வச்சிருப்பான். நான் க்ளீன் பண்ணப்போ கூட இவ்வளோ சுத்தமா இல்லை இந்த ரூம். அதுக்கு தான் ஒரு பொண்ணு வேணுங்கிறது. சரி சரி, நீ வேலையை பாரு, நான் போறேன். அக்கா மருமக வீட்டில் வேலையெல்லாம் செய்வாளா? ஆமா, என்னத்த சொல்றது, ஒரு வேலைக்கு ஆக மாட்டாடி. ஒரு வேலைக்கு சுத்தாங்கிறது சுத்தமே கிடையாது. வீட்டுல எல்லாம் வந்து பாரு, அவங்க ரூம்குள்ள போய் பாரு, சந்த கடை மாதிரி கிடக்கு. அப்புறம் வெளியில நான் சுத்தம் பண்ணாலும் நல்லா சுத்தமா இருக்கு. ஒரு வேலைக்கு ஆக மாட்டோம், ஒரு வேலைக்கு சுத்தங்கிறதே கிடையாது. என்ன ஒண்ணு சொல்ற? அத்தை, நைட் உங்களுக்கு சப்பாத்தி பண்ணவா? ஐயய்ய, எனக்கு இன்னைக்கு சப்பாத்தி எல்லாம் வேண்டாமா. எனக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பாடே சாப்பிட்றேன். நீ மத்தியானம் பண்ணியிருந்திய குழம்பு, கருவாடு மாங்காய் எல்லாம் போட்டு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நைட்டு சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன். அந்த குழம்பு இருக்குது இல்ல நைட்டுக்கு? இல்லத்த, அது அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அவனுக்கு சப்பாத்தி கொடுமா, அவனுக்கு சப்பாத்தி அவன் சாப்பிட்டுக்குவான். அந்த குழம்பு எடுத்து எனக்கு தனியாக எடுத்து மாற்றிவேன். நான் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க அத்தை. அக்கா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. ஏதோ ஒரு குழம்பு வச்சிருந்தா கருவாடு மாங்காய் எல்லாம் போட்டு வாயில வைக்க முடியல. ஒன்றும் இல்லைன்னா குழம்பு வைக்கும்போது உப்பு இல்லைன்னா காரம் அதிகமாக இருக்கு, இல்லைன்னா ரெண்டுமே இருக்காது. என்ன பண்ண சொல்கிறேன், சமைக்கவே தெரியாது போல இருக்குது. நான் எதுவும் சொல்லிக்க போகிறதில்ல, உனக்கு தெரியுமே என்னையை பற்றி. அத்தை, நானும் அவரும் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரட்டும். அதுக்கு என்ன, போயிட்டு வாங்க, ரெண்டு பேரும் தாராளமாக போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. என்னக்கா நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எங்கே உங்கள் மருமக? ஆமாம், அவள் இங்கே இருக்கிறா. அவள் தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாளே, மாதத்துல 2 நாள் அங்கே போலேன்னா அவளுக்கு தூக்கமே வராது. அவள் போலினாலும் அவங்க வீட்டிலேருந்து கூப்பிடுவாங்க வர சொல்லி. அதான் போயிருக்கா. அட, அவள் போனாலும் பரவாயில்ல, அவள் போனால் அவள் பின்னாடி இவனும் போயிடுறானே. என்ன ஒன்று சொல்கிற, எனக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நான் தனியாக இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அவள் அவங்க வீட்டுக்கு போயிட்டா. போ 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 காக்கா போ. அத்தை, குழம்பைக்கு தக்காளி இல்லை, நான் போய் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வரட்டுமா? அதுக்கு எதுக்குமா நீ போற, நான் போய் வாங்கிட்டு வரேன் இரு. கீதா, கீதா. என்னக்கா? அது தக்காளி இருந்தா கூட. நீங்கள் ஏன் நடக்கிறீங்க, உங்கள் மருமகளுக்கு சொல்லி விட்டுருக்கலாம்ல. உனக்கு இருக்கிற அக்கறை கூட அவளுக்கு இல்லை. என்ன பண்ண சொல்ற, அவ இந்த வேலையும் செய்ய மாட்டான். நான் தான் அந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்யறது நான் தான். அவளை பார்த்துட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது, நானும் என் பையனும் பட்டினி தான் கிடக்கணும். அதனால தான் வந்து நான் வந்து வாங்க வந்தேன். உங்ககிட்ட எங்கனாலும் இதெல்லாம் சொல்கிறேன், நான் வேறு யார்கிட்டையும் எதுவும் நான் சொல்கிறது இல்லை. சரி சரி, தக்காளியை கொடு. நீங்கள் நின்றுட்டு இருந்தா இங்கே என்னத்தோ அவளை பற்றி ஏதோ குத்தம் சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லுவா. நான் வாங்கிட்டு சீக்கிரமாக போகிறேன்.